இந்த கரிக்குலம் பேட்டர்ன்ல டீச்சரு, லேர்னரு, ப்ராப்ளம், சப்ஜெக்டிவ், ஆக்டிவ், ஆக்டிவிட்டி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி நாம் வந்து பார்த்தோம். இதில் வந்து ஆசிரியர் மையம், பாடத்தை கற்றுக்கிறவங்க, ப்ராப்ளம் பேஸ்டு, சப்ஜெக்ட் பேஸ்டு, ஆக்டிவிட்டி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது நமக்கு அந்த இத்தாலி பெண்மணி வந்து ஞாபகம் வருவாங்க. அடுத்து என்னன்னா ப்ராட்ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். ப்ராட்ஃபீல்டுனா நல்லா ஞாபகம் வச்சுங்க, 2 சப்ஜெக்டை ஒன்றா ஆக்கி ஒரே பாடமாக மாத்துறது. அதுதான் நமக்கு வந்து ப்ராட்ஃபீல்டு அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்த்தோம். அதுதான் வந்து ஒன்று. அடுத்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ரோச்சஸ் டு கரிக்குலம் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அப்ரோச்சஸ் டு கரிக்குலம் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு 4-5 இருக்குது. அதுல கோர் கரிக்குலம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கோர் கரிக்குலம் அப்படின்னு வரும்போது இந்த பாடத்திட்டத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் அடிப்படையாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், திறன்கள், மதிப்பீடுகள் இது அடங்கும். இதுதான் கோர் கரிக்குலம். ஒரு மாணவன் எல்லா பாடத்தையும் கத்துக்கணும். எடுத்துக்காட்டுக்கு தமிழ், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல். இதுதான் மேடம், இதுல வேற எதுவும் கிடையாது. அது கோர் கரிக்குலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து என்னன்னா காம்பிடன்சி பேஸ்டு கரிக்குலம்ஸ். இப்ப காம்பிடன்சி பேஸ்டு கரிக்குலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுடைய திறன் அடிப்படையில அந்த மாணவனுக்கு வந்து கரிக்குலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி அவுட்கம் தான். இப்ப பிரைவேட் ஸ்கூலு, பெரிய பெரிய ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணணும், அதிக மார்க் எடுக்கணும். அந்த மாதிரி கரிக்குலத்தை வந்து பேஸ் பண்ணுது. இதுல இந்த பாடத்திட்டம் முன்னிட்டு நிர்ணயிக்கப்பட்ட திறன்களை அடைய மாணவர்களை வழிநடத்துதல். அதாவது ஏற்கனவே வந்து கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த கோல் அடையத்துக்கு அவனுக்கு என்ன பாடத்திட்டம் இருக்கணுமோ அந்த பாடத்திட்டத்தை அவங்க சொல்றது. அதுதான் வந்து காம்பிடன்சி பேஸ்டு. இதுல முக்கிய அம்சம் என்னன்னா அவுட்கம் பேஸ்டு ரியல் வேர்ல்டு பர்ஃபார்மன்ஸ். அதாவது என்னன்னா அவனுடைய அவுட்கம் தான், அதாவது ரிசல்ட் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க இதுல பார்ப்பாங்க. அதே போல ரியல் வேர்ல்டு பர்ஃபார்மன்ஸ், உண்மையான பர்ஃபார்மன்ஸ் என்ன, அது ஒண்ணு. அதே போல தன் வேகத்தில் போட்டியின்றி கற்றல் ஒண்ணு. இதுல தொடர்ந்து ஃபீட்பேக் தருவாங்க ஒண்ணு. தேர்வு மற்றும் மாதிரி இது எல்லாமே இருக்கும். இது வந்து காம்பிடன்சி பேஸ்டு. ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, எதிர்காலத்துல அவன் ஒரு விஞ்ஞானியா ஆகணும் அப்படின்னா அந்த விஞ்ஞானி ஆவதுக்கான பாடத்திட்டத்தை நீங்க வைக்கணும். அதுதான் காம்பிடன்சி பேஸ்டு கரிக்குலம்ன்றாங்க. அடுத்து இந்த காம்பிடன்சி பேஸ்டு எஜுகேஷன்ஸ் வந்து மெட்டாடாலஜியல் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒண்ணு. அடுத்து நான் பாத்தீங்கன்னா இடன் கரிக்குலம்ஸ். அதாவது என்னன்னா இடன் கரிக்குலம்ஸ் அப்படின்னா ஒரு பாடத்திட்டத்துல ஒரு சில விஷயத்தை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த பாடத்திட்டத்தை அவன் வந்து கத்துக்குவான். அதுதான் என்னன்னா இடன் கரிக்குலம்ஸ் அப்படின்றாங்க. அப்போ ஆசிரியர்கள் திட்டமிடப்பட்ட நிர்ணயிக்க நிர்ணயிக்காத விதமாக சமூக மதிப்புகள், நெறிமுறைகள், பண்புகள் மற்றும் நடைமுறை நடத்தைகளை மாணவர்களுக்கு எடுத்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்னன்னா ஓவர் டு கரிக்குலம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க. அதாவது என்னன்னா இப்ப ஏதோ ஒரு விஷயத்த வந்து அந்த ஆசிரியரோ மாணவர் இல்ல, அந்த கரிக்குலத்துல வந்து பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, அதை கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒண்ணு. அடுத்து என்னன்னா இதுல வந்து இந்த ஆசிரியர் கருத்து, இந்த இடன் கரிக்குலத்துல வந்து இந்த பிலிப்ஸ் ஜாக்சன் இவர் என்ன சொல்றாரு, லைஃப் இன் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது ஒரு மாணவனுடைய லைஃப் கிளாஸ் ரூமு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பென்சன் ஆர் ஸ்னைடர் 1970 த இடன் கரிக்குலம் என்ற நூலில் இந்த இடன் கரிக்குலம் பேட்டர்னை வந்து அவர் வந்து சொல்றாரு. இதுதான் இது மாணவர்களுடைய உயர்ந்த மன அழுத்தங்களையும் அல்லது அமைப்பின் கருத்துக்களை
நிரூபிக்கும் என்று விளக்குகிறார் அப்படின்னு சொல்றார். யாரு? இந்த ஸ்னைடர், பென்சன் ஆர் ஸ்னைடர் சொல்றார். அடுத்து இந்த நல் கரிக்குலம், ஒழுங்குபடுத்தப்பட்ட விடுபட்ட பாடத்திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா, பாடத்திட்டம்னாவோ கரெக்டா தான் இருக்கும், ஆனா ஒரு சிலது விட்டுட்டு இருப்பாங்க. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட விடுபட்ட பாடத்திட்டம். இதுல சில பாடங்கள் அல்லது திறன்கள் தயாராக ஓடாமல் மட்டுமல்ல, அறிஞர்களால் விழித்து கொள்வது முக்கியம் இல்லை என்று வைப்பது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, ஒரு சில பாடத்தையும் திறன்களையும் இல்ல அறிஞர்கள் விழித்து கொள்ள முக்கியம் இல்லை என்பது வைப்பது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இதனுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, என்ன கற்று தரவில்லை என்பதை மாணவர்கள் உணரும் நேரம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இன்டென்ஷனல் ஒமிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு பையன் ஒரு டிகிரி போய் படிக்கிறான் அப்படின்னா, அந்த டிகிரி முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவனுக்கு நாம என்ன கத்து தரல அப்படின்றதான் என்னன்னா நல் கரிக்குலம்ஸ். அதுதான் என்னன்னா விடுபட்ட பாடத்திட்டம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, முறைமைகள் சமூகமயமாக அரசியல் காரணமாலும் வரிசைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ல மென்டல் ஹெல்த், செக்ஷுவல் எஜுகேஷன்ஸ் இது எல்லாமே விடுபடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல என்னன்னா இந்த எய்ஸ்னர் என்னன்னா, what the curriculum neglects is important as what is advocated அப்படின்னு அந்த வார்த்தையில சொல்றாரு. அடுத்து என்னன்னா ரெட்ரோரிக்கல்ஸ் கரிக்குலம்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்னன்னா ரெட்ரோரிக்கல் அப்படின்னா என்னன்னா, இந்த வாக்கு மூலம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றது. இதுல பாடத்திட்டத்தை உருவாக்குகிறார்கள் அல்லது பரிசீலனையாளர்கள் வழங்கும் கொள்கை உரைகள், அதிகார வாக்குறுதிகள், நற்பண்பு மொய் போன்ற இதுல தனித்துவமா இருக்கும். அதாவது பாடத்திட்டத்தை உருவாக்குறாங்க, அதை பரிசீலனை பண்றாங்க, அதை ஒரு கொள்கையா ஆக்குறாங்க. இதுதான் என்னன்னா ரெட்ரோரிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா கல்வி உயர் அதிகாரிகளால் வழங்கப்படும். அதான் என்னன்னா, இந்த நம்ம ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆபீசர் ஒருத்தர், அவர் இப்ப நிறைய இந்த பேச்சாற்றல்ல தமிழ் இந்த மாதிரிலாம் போயிட்டு மேடைகள்ல போய் பேசுவார். அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரிகளா வழங்கக்கூடிய ஒரு சில சொற்கள். அதே போல என்னன்னா இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச். நீங்க இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்னா, இப்போ நம்ம பாரதி பாஸ்கர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க ஒருத்தர், பர்வீன் சுல்தானா, இவங்க எல்லாமே என்னன்னா இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீச் இந்த கரிக்குலத்துல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோர் கரிக்குலம் அப்படின்னா எல்லா மாணவர்களுக்கும் அடிப்படையாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். அதாவது தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி. காம்பிடன்சி பேஸ்டு அப்படின்னா திறன் மைய பாடத்திட்டம். அதாவது திறன்களை அடைய, அவன் ஒரு விஞ்ஞானி ஆகணும்னா அவனுக்கு தேவையான பாடத்திட்டத்தை சொல்றது. அடுத்து இடன் கரிக்குலம்னா மறை கரிக்குலம். இதுல என்னன்னா சமூக மதிப்புகள், ஒழுக்கங்கள், மறைமுகமாக கற்றல். இப்போ ஒரு பையனுக்கு இப்போ சமூக மதிப்புகள் அப்படின்னு நம்ம எதுவும் கத்துக் கொடுக்கறது கிடையாது. ஆனா இப்போ கல்லூரிகள்லாம் பாத்தீங்கன்னா வேல்யூ எஜுகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துன்னு வராங்க. அது இப்பதான் எடுத்துன்னு வராங்க, இதுக்கு முன்னாடி கிடையாது. இது ஒண்ணு. அடுத்து நல் கரிக்குலம்ஸ் அப்படின்னா தவறவிட்ட பாடத்திட்டம். இப்போ ஒரு பையனுக்கு நாம எந்த பாடத்தை கற்றுத்தர மறந்துட்டோம், இது ஒண்ணு. அதுதான் என்னன்னா நல் கரிக்குலம். ரெட்ரோரிக்கல்ஸ் அப்படின்னா வாக்குமொழி இல்லைன்னா கொள்கை. அதாவது சமுதாயத்தினுடைய நோக்கம், அந்த பெரிய பெரிய இவங்கெல்லாம் வச்சு ஒரு ஸ்பீச் கொடுக்கறது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இதுல இருக்கிறத விட. அடுத்து பாத்தீங்கன்னா
இந்த அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அப்ரோச்சஸ் அப்படின்னு வரும்போது இந்த டாபிக்கல் அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தலைப்பியல் அணுகுமுறை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாடத்திட்டத்தை பாட தலைப்புகள் அடிப்படையில் அமைத்து ஒவ்வொரு தலைப்பும் தனித்தனி பாடமாக இருப்பதோடு நேரடியாக கற்பிக்கப்படும். அதுதான் என்னன்னா டாபிக்கல் அப்ரோச்சஸ். அதாவது பாடத்திட்டத்தின் அடிப்படையில ஒவ்வொரு தலைப்பும், இப்போ நீங்க கண்டென்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதுல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பான். அப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம ஃபினான்சியல் அக்கௌண்டிங் எடுத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங் கொடுத்துருப்பான். அக்கௌண்டிங் கான்செப்ட் அண்ட் கன்வென்ஷன், டெப்ரிசியேஷன், ஃபைனல் அக்கௌண்ட், அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டாபிக்கா கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்னன்னா டாபிக்கல் அப்ரோச்சஸ் ஒன்று. இது வந்து யாரு சார் வந்து பழமையான முறை. இது வந்து ரால்ஃப் டெய்லர் பாடத்திட்ட கோட்பாடுகள் இதற்கு பின்னணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மட்டும் இந்த என்சிஆர்டி புக்ல இருந்து எடுத்ததுங்க மேடம். இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைரல் அப்ரோச்சஸ். நம்ம இந்த ஸ்பைரல் பண்றோம் பாருங்க, ஒண்ணு அப்படியே கண்டினியூவா வந்துகினே இருக்கும். அதே போல என்னன்னா, ஒரு மாணவன் வந்து ஆரம்பத்துல என்ன படிக்கிறானோ எதிர்காலத்துல அது சம்பந்தமா மறுபடியும் படிச்சு திறன்களை வளர்க்கணும். இப்போ வந்து 1வது கிளாஸ்ல வந்து நமக்கு என்னன்னா இந்த கணக்கெல்லாம் சொல்லி தருவாங்க. 1 2s ஆர் 2s, 5 × 5 25 அப்படின்னு சொல்லுவான். இது எதிர்காலத்துல அவனுக்கு வந்து ஒரு மேக்ஸா அதிகமா கத்துக்கிற மாதிரி வரும். அதுதான் என்னன்னா இந்த ஸ்பைரல் அப்ரோச்சஸ். இதை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா ஜெரோமி புருனர் 1960 அறிமுகப்படுத்துறாரு. எதை? இந்த ஸ்பைரல் அப்ரோச்சஸ். இங்க பாருங்க, ஒரே தலைப்பை ஆரம்பத்தில் அடிப்படையில் கற்பது, காலத்தில் அதனை மேல்நிலை திறன்களில் சுழற்சி முறையில் மீண்டும் மீண்டும் கற்பித்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவன் மறுபடியும் மறுபடியும் கத்துக்கிறதால அவனுடைய அறிவு வளர்ச்சி அதிகமா இருக்கும், ஆழமும் பரப்பும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் என்னன்னா ஸ்பைரல் அப்ரோச்சஸ். இது சொன்னது ஜெராமி புருனர் 1960. அடுத்து லாஜிக்கல் அப்ரோச்சஸ். இந்த லாஜிக்கல் அப்ரோச்சஸ்னா டார்க்கிய அணுகுமுறை அப்படின்றாங்க. இதை சொன்னது வந்து டெய்லர் ஹோல்ட் அப்படின்றவர் வந்து சொல்றாரு. இந்த லாஜிக்கல் அப்ரோச்சஸ் அப்படின்னா என்னன்னா, பொதுவா சொல்லுவாங்க, லாஜிக்கா பேசியா அப்படின்னுவாங்க. அப்படின்னா சயின்டிபிக்கா சொல்லு, சும்மா வந்து சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாத அப்படின்னாங்க. அதே போல ஒரு பாடத்திட்டம் வந்து அறிவியல் மற்றும் தர்க்க அடிப்படையில் கட்டமைக்கப்படும். இதில் வந்து அடிப்படை தகவல்கள், பின்னர் விரிவான கருத்துகள், தர்க்கிய வழியில் கற்பித்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அறிவியல் சம்பந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா டெய்லர் ஹோல்ட். இப்போ இதுல முக்கிய அம்சம்னா அறிவியல் முறையில் கட்டமைப்பு, கருத்துகள் தெளிவாக ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது லாஜிக்கல் அப்ரோச்சஸ். அடுத்து இந்த சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சஸ் அப்படின்னு வருது. இந்த சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சஸ் அப்படின்னு வரும்போது இது மனோதத்துவ அணுகுமுறை. இந்த மனோதத்துவ அணுகுமுறைனா மாணவனுடைய அறிவு வளர்ச்சி நிலைகள், மனநிலை, ஆர்வம் ஆகியவற்றை மையமாக கொண்டு பாடத்திட்டம் அமைய வேண்டும். இது வந்து சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சஸ். இது சொன்னது என்னன்னா ஜான் டூயி, ஜான் பேஜெட். இவங்க 2 பேரும் சொல்றாங்க. எது? இந்த சைக்கலாஜிக்கல் அப்ரோச் ஜான் டூயி, ஜான் பேஜெட். இவங்க 2 பேரும் சொல்றாங்க. இதுல வந்து பேஜெட்டினுடைய கட்டமைப்புகளை பயன்படுத்தி அறிவுத்திறன் அடிப்படையில் கற்றல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜான் பேஜெட் வந்து இந்த சைக்காலஜில ஒரு தேரி சொல்லி இருப்பார். அதாவது என்னன்னா மொத்தம் வந்து படிநிலைகள் 8 படிநிலைகளை சொல்லுவார். அறிதல், புரிதல், அந்த மாதிரி ஒண்ணு வரும். எண்ணாற்றல், சொல்லாற்றல், அந்த மாதிரி ஒண்ணு வரும். அது மொத்தம் 8 படிநிலைகள். இந்த ஜான் டூயி அப்படின்னு வரும்போது எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங்ஸ், அனுபவ கல்வி. ஜான் டூயி பொறுத்தவரைக்கும் கல்வி அனுபவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்போ இந்த சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சஸ்னா ஜான் டூயி,
ஜான் பேஜெட். அதாவது மாணவனுடைய அறிவு வளர்ச்சி நிலைகள், மனநிலை, ஆர்வம், இது 3. அடுத்து என்னன்னா யூனிட்டரி அப்ரோச்சஸ், ஒற்றை முறை அணுகுமுறை. அதாவது என்னன்னா பாடத்திட்டத்தை ஒரு முழுமையான அமைப்பாக ஒரே துறையில் ஒருங்கிணைத்து மாணவர்களுக்கு விரிவான கற்றல் அனுபவம் வழங்குதல் அப்படின்னு சொல்றார். அதான் என்னன்னா ஒரு முழுமையான அமைப்பாக ஒரே துறையில் ஒருங்கிணைத்து, ஒரே துறையை என்ன பண்றாங்க, ஒருங்கிணைக்கிறாங்க. அதாவது தனித்தனி பாடமா இல்லாம ஒரே பாடமா. இதை சொன்னது யார் அப்படின்னா இல்டா டாஃபா அப்படின்றவர் சொல்றார். யாரு? யூனிட்டரி அப்ரோச். யூனிட் அப்படின்னா ஒற்றுமை. அப்ப யூனிட்டரி அப்ரோச்சஸ் அப்படின்னு வரும்போது ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது சொன்னது இந்த இல்டா டாஃபா அப்படின்றவர். அடுத்து என்னன்னா நமக்கு இந்த இன்டகிரேட்டட் அப்ரோச்சஸ் அப்படின்றாங்க. இந்த இன்டகிரேட்டட் அப்ரோச்சஸ் அப்படின்னா இணைந்த, அதாவது பல பாடங்களையும் துறைகளையும் ஒருங்கிணைத்து மாணவர்களுக்கு விரிவான சமூக தொடர்புடைய செயல்பாட்டு பாடத்திட்டத்தை உருவாக்குதல். இதை சொன்னது யாருன்னா வில்லியம் கில்பாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது நுண்ணியல் கற்பித்தல்ஸ் அப்படின்ற இதுல ஒண்ணு வரும் இதுல. அப்போ பல பாடங்களை பல துறைகளையும் ஒருங்கிணைத்து மாணவர்களுக்கு விரிவான சமூக தொடர்புடைய மற்றும் செயல்பாட்டு திட்டத்தை உருவாக்குதல் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, இதனுடைய சுருக்கம் இந்த டாபிக்கல் அப்படின்னா டாபிக் அரேஞ்ச்மெண்ட் 1. இதை சொன்னது யாருன்னா ரால்ஃப் டெய்லர். அடுத்து ஸ்பைரல் அப்ரோச்சஸ் அப்படின்னா அப்படியே ஸ்பைரலா நமக்கு வரும். அதாவது என்னன்னா ரிப்பீட்டட் ரிவிசிங் டாபிக்ஸ், ஒரு டாபிக்கை அப்படியே ரிப்பீட் பண்ணது. இதை சொன்னது ஜெராமின் ப்ரூனர். லாஜிக்கல் அப்ரோச்சஸ், பொதுவாக லாஜிக்கா சயின்டிபிக்கா இருக்கணும், அதை சொன்னது டெய்லர் ஹோல்ட். சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சஸ் அப்படின்னு வரும்போதுன்னா லேர்னர் காக்ரேட்டிவ் குரோத், அவனுடைய மனநிலை அவனுடைய விருப்பங்கள் அதுக்கேற்ற மாதிரி. இதை சொன்னதுன்னா டூயி பேஜெட். யூனிட்டரி அப்படின்னா இன்டகிரேட்டடு சிங்கிள் ஃபீல்டு, இதை சொன்னது இல்டா டாஃபா, இவங்க சொல்றாங்க. அடுத்து இன்டகிரேட்டட் அப்படின்னா மல்டி டிசிப்ளினரி ப்ராஜெக்ட், இதை சொன்னது வில்லியம் கில்பாட்ரிக். இதுதான் நமக்கு இருக்கிறது. நான் இதுல இருந்து